Hi and welcome guys. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா neckband headset தான் நாம இன்னைக்கு unboxing and full review பார்க்க போறோம். சோ அது எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணி அந்த bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. கிச்சா ஓகே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த neckband headset. இது என்ன பிராண்ட் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இது Rockerz 255F Pro அப்படிங்கற மாடல் தான் இது. சோ இத தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். இத நம்ம அன்பாக்சிங் பண்றதுக்கு முன்னாடி பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பாப்போம். சோ ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ன ஹெட்செட் இருக்கு அப்படிங்கறது ட்ரான்ஸ்பரண்டா வெளியில தெரியுது. அப்படியே பேக் சைடு பார்த்தோம் அப்படினா இங்க நிறைய ஃபீச்சர்ஸ் போட்டுருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத டக்கு டக்குன்னு சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Qualcomm chipset இதுல இருக்குங்கறாங்க. அதுக்கு அடுத்து CVC noise cancellation இதுல இருக்கு. அதுக்கு அடுத்து இதுல A2DP ஆடியோ டெக்னாலஜி இருக்கு. இத ரெண்டு டிவைசஸ்ல நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10mm டைனமிக் டிரைவர்ஸ் இருக்கு. இதுல மேக்னெட்டிக் லாக் இருக்கு. அதே போல இதுல மியூசிக் பிளேபேக் டைம் வந்து பாத்தீங்கன்னா 10 hours வரைக்கும் இதுல சார்ஜ் நிக்கும். சோ இதெல்லாம் வந்து இதுல மேல இருக்கு. இத நம்ம ஓபன் பண்ணிட்டு உள்ள ஹெட்செட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பாப்போம். சோ பிரிச்சோம் அப்படினா உள்ள ஒரு சின்ன கவர் வருது. இங்க தான் நமக்கு ஹெட்செட் இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த Rockerz 255F Pro அப்படிங்கற ஒரு neckband headset இது. அண்ட் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா டைப் C USB கேபிள் கொடுத்திருக்காங்க. சோ இதுல இவங்க வழக்கமா கொடுக்கிற மாதிரி I am a boated ஸ்டிக்கர் ஒன்னு இருக்கு. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், இவங்க ப்ராடக்ட்ஸ்க்கான ஒரு சின்ன கேட்டலாக் புக் மாதிரி. அதுக்கு அடுத்து ஒரு 1 year வாரண்டி கார்டு. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. அதுக்கு அப்புறம் இயர்பட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த neckband headset எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 பட்டன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் அப்புக்கும் இன்னொன்னு வால்யூம் டவுனுக்கும். அதே போல சென்டர்ல இருக்கிற பட்டன் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன். சோ அத வந்து லாங் பிரஸ் பண்ணோம் அப்படினா பவர் ஆன் ஆயிரும், லாங் பிரஸ் பண்ணோம் அப்படினா பவர் ஆஃப் ஆயிரும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்பில்டா மைக் இருக்கு. அதே போல இங்க ரிமூவ் பண்ணோம் அப்படினா இங்க நமக்கு டைப் B சார்ஜிங் போர்ட் இருக்கு. இங்க தான் நம்ம சார்ஜ் பண்ற மாதிரி வரும். இதோட டைனமிக் டிரைவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10mm அப்படிங்கறாங்க. சோ 10mm னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டிரைவர் சைஸ் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு ஆடியோ அண்ட் பேஸ் அண்ட் பூஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 10mm டைனமிக் டிரைவர்ஸ். சோ இதோட பேட்டரி பத்தி நம்ம சொல்லி ஆகணும். ஒன்ஸ் இத நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படினா 10 hours வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இத நம்ம யூஸ் பண்ண முடியும். சோ அவ்வளவு நேரம் நமக்கு சார்ஜ் நிக்கும். அதுக்கு அடுத்து இத நாம ஒரு 20 minutes சார்ஜ் பண்ணோம் அப்படினாவே, அதாவது இது வந்து ASAP சார்ஜ் அப்படின்பாங்க. மினிமமா ஒரு 20 minutes சார்ஜ் பண்ணோம் அப்படினாவே இத வச்சு நம்மளால 4 hours யூஸ் பண்ண முடியும். அது எல்லாத்துக்கு மேல இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது சீக்கிரமாவே சார்ஜ் ஆயிடும். ஓகே இப்போ நம்ம இத ஆன் பண்ணி பார்ப்போம். இதுல இருக்கிற சென்டர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணோம் அப்படினா பவர் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெட்செட்ல பேசும். ஸோ அதாவது பவர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பேரிங்ல இருக்கு. ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற நாய்ஸ் வந்து எல்லாமே இது வந்து நான் பேசுறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த பக்கம் அடைச்ச மாதிரி இருக்கு. இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை CVC நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஹெட்செட்டை நம்ம இப்படி காதில் மாட்டி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அதாவது அவுட்டரில் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நாய்ஸ் வந்து ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணிட்டு இந்த ஹெட்செட்டுக்கு உள்ள வர ஆடியோ மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள விடும். சோ அதனால நீங்க ஒரு சாங் கேக்குறீங்க இல்ல யாருக்கோ கால் பண்றீங்க அப்படினா நீங்க ஹெட்செட்டுக்குள்ளார என்ன கேக்குறீங்களோ அத மட்டும் தான் உங்களுக்கு தெளிவா கொடுக்கும். சோ இத தான் வந்து பாத்தீங்கன்னா CVC நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கறாங்க. அதுக்கு அடுத்து இதுல Bluetooth 5.0 இருக்கு. சோ இத வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாங் ரேஞ்சா மேக்ஸिमமா 10 மீட்டர் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ண முடியும். அதே போல இதுல இப்படி மேக்னெட்டிக் லாக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க நான் முன்ன சொன்ன மாதிரி வொர்க் அவுட் பண்றீங்க இல்ல ஒரு பிசிக்கல் ஒர்க் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு வேர்வை வருது, அந்த தண்ணி பட்டுச்சு அப்படினா இந்த ஹெட்செட்ல எந்த ப்ராப்ளமும் ஆகாது. அதாவது இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. வாட்டர் ப்ரூஃப்னா தண்ணியிலேயே போட்டாலும் ஒன்றும் ஆகாது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ அதனால வேர்வை பட்டுச்சு அப்படின்னா வேர்வையிலேருந்து வழிஞ்சு வர தண்ணி இதில் போணுச்சு அப்படின்னா ஒன்றும் ஆகாது. ஏன்னா அந்த தண்ணி வந்துட்டு உள்ள போகிற அளவுக்கு இது இருக்காது, ஓரளவுக்கு கவர்டா இருக்கும். இது IPX5 ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதே போல இந்த ஹெட்செட் வந்து யூசேஜுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே நீட்டா இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதே போல சவுண்ட் அண்ட் ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. வழக்கமாக போட்டோட ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். அதே போல் போட்டோட சிக்னேச்சரான பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு. நல்ல ஒரு ஹை குவாலிட்டி நல்ல ஹை பேஸ் உள்ள சாங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
இந்த ஹெட்செட் பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 999 ஆஃபர் ப்ரைஸில். ஸோ ஒரு சில டைமில் இது ப்ரைஸ் மாறும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு மாடல் நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா ஐ கார்டில் வரும். ஸோ வேணும் அப்படின்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், பாய்.